நாடி கிடக்க வாய் சொல்லிக்கிட்டு ஒழுகி கிடக்கு நாடி கிடக்கு. எந்த பேரு நேற்று தாய்க்கெடுத்து அழுது கொண்டு இருந்து அம்மா எனக்கு பயமா இருக்கு கேஸுக்கு கூப்பிட்டு மடம் அங்கேயும் வந்தது எங்கள் அடைக்கலம்மா கோயில், பெரிய கோயில், ஜாப்பர் கோயில், அஞ்சாம் கோயில் 4 பக்கம் சுற்றி வந்தோம். சரி சரி. அது நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க இப்படி அந்த அப்ப நான் அவைய கண்ட உடனே நினைச்ச கடவுளே அவன் அங்க அழுகுறான் நல்லதுக்கோ கெட்டதுக்கோ தெரியாமா அப்படிதான் எப்படி இருந்தது. நீங்கள் முறையாக்களை காட்ட நேரம் எப்படியோ ஏன் எனக்கு பிடிச்ச நின்றுடுறேன் கண்ணால நாங்கள் அந்த நேரம் மண்ணிலேருந்து போயிட்டு ஆடில ஒரு 20 வருஷத்துக்கு முதல். வணக்கம் மக்களே, இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் வந்து நான் யாழ்ப்பாணம் மடத்து வீதியில் தான் நிற்கிறேன். வந்து ஏன் வந்து நான் சொல்லி சொன்னால் வந்து இந்த இறுதி ஆண்டவர் ஆலயத்தில் வந்து இரவு நேற்று பின்னேரம் ஒரு 6 மணி போல் வந்து ஒரு அம்மா வந்து வழிபட்டு கொண்டிருக்கிற நேரம் வந்து அவரோட எண்ணெய் குறைகளை வந்து கேட்டு வந்து ஆண்டவர்கிட்ட வழிபட்டு கொண்டிருக்க நேரம் வந்து அன்னையின் கண்ணில் இருந்து வந்து கண்ணீர் வந்து வந்ததாக வந்து சொன்னால் அந்த சம்பவம் வந்து தற்போது வந்து பரவி கொண்டிருக்கிறது. பெரும் பரபரப்பாக இருக்குது. இது தொடர்பான விஷயங்களை வந்து நான் அதில் பதிவிட போகிறேன். பாருங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்றதை வந்து அந்த அக்காவட்டை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். பாருங்கள், காணொலிக்கு செல்லலாம். என்னென்னா வந்து ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும். பாருங்கள் எத்தனை பேர் வந்து இந்த அன்னையின் மகிமையை வந்து பார்க்குறதுக்காக வந்து கொண்டிருக்கணும். பாருங்கள் இந்த ரோட்டு வந்து உண்மையிலேயே பரபரப்பாக தான் இருக்குது. இது வந்து மடம் வீதி என்று சொல்லி நம்ம வந்து இந்த கண்வன் பள்ளிக்கூடத்து வார ஒழுங்குக்குள்ளே தான் இருக்குது, அந்த ரோட்டில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுது முன்னோக்கு ஆலயம். பாருங்கள் இத்தனை பேர் வந்து நிற்கணும்னு சொல்லி நமக்கு என்னென்ன உங்களுக்கு தெரியும் சம்பவம்? பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனில் ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. கேள்விப்பட்டேன் நீங்களா? மெசேஜ் ஒன்று வந்தது. அந்த இடத்துல நாங்கள் பார்த்தோன்னா அதை வீடியோ சரியாக பார்க்க இந்த பார்க்க இடது கண்ணாலையும் வலது கண்ணாலையும் சரியான முறையில் தண்ணீர் வந்து அந்த வீடியோவில் கதைக்கிறாக்கள் குடிக்க நிற்கணும். இந்த மற்ற கண்ணாலையும் வலிது முட்டி நிரம்புது பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த அதில் சவுண்டில் கேட்டது. அதுக்கப்புறம் தான் நான் உண்மைன்றதை நம்பினேன். அப்போ சிலர்கள் வந்து இருக்கலாம். அப்போ அதில் இருக்கிறார்கள் அந்த பரபரப்பாக கதைச்சு கொண்டிருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணீர் வடிது மற்ற கண்ணால நிரம்புது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் இருந்தது. இப்போ முதல் தரம் பார்க்க பாருங்களோ? இப்போ தான் நாங்கள் பார்க்க வந்தோம். சரி சார். நேற்று உங்களுக்கு சம்பவம் தெரியும்? நைட்டே எனக்கு தெரியும் விஷயம். சரி. எத்தனை மணிக்கு நடந்ததுன்னா நேற்று நைட்டே இந்த விஷயம் தெரியும். நீங்கள் வேதம் தானே? நான் வேதம் தான். ஏன்னா இந்த ஏரியாவில் மடுமாதான் வந்தது. மதுமாதம் வந்ததா? அப்போ மடுமாதம் வந்தது தானே. அப்போ இதில் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம்னு இருக்குது. புதுமைகள் நடக்கிற வளம் தானே. அதனால் அதுகள் வந்து ஓகேயா இருக்கும். சரி சரி. உங்களோட பேர்? எனக்கு ஸ்லீவ். சரி, நன்றி என்ன. ஓகே. பாருங்கள் பிள்ளைங்க வந்து அக்கா தான் வந்திருக்கா. வந்து அக்காட்ட தான் கேட்க போகிறோம். வந்து இந்த அக்கா தான் வந்து என்னென்னா ஜெபம் சொல்லி கொண்டிருக்கிறதுனா நான் வேண்டுதல் வந்து கேட்குறேன் தான் வந்து நடந்தாங்கன்னு சொல்லினா கேட்டு பார்க்கணும் கடைன்னு சொல்லி. நாங்கள் 4 பேர் வந்தோம். எத்தனை மணி போல? 6:30 மணி. இப்போ வந்து இதில் இருந்தே நான் இந்த பேரன் நேற்று ஃப்ரான்ஸில் நிற்கிறேன். இந்த பேரன் நேற்று தாய்க்கெடுத்து அழுது கொண்டு இருந்து அம்மா எனக்கு பயமாக இருக்குது கேஸுக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைக்கிழமை பயமாக இருக்குது பயமாக அழுதாப்போ தான் நான் அதை நினைச்சு வேதனைப்பட்டு வந்து இப்படியே கையை கும்பிட்டு இப்படியே இது கொண்டு அவன் அழகியலை நிப்பாட்டுங்கிறது அதுக்கு மண்டாடிட்டு அவைய போய் போட்டு இப்படி நின்றுடுறேன். எனக்கு தேவைண்டாக்கன்னு புல்லரிச்சேன். புல்லரிக்க இந்த பெயிண்ட சொல்ல எனக்கு உச்சி அடிக்கும். உச்சியெல்லாம் பிரச்சனை. ஏன் எனக்கு பிடிச்ச இப்படி நின்றுடுறேன். கண்ணால் கண்ணிடுவேன். நான் உண்மையாண்டு இப்படியே பார்த்து கொண்டு நின்றேன். இருட்டும் தானே பாட்டு நின்றுட்டு எங்களோட தங்கத்தீர மகளை சொன்னோம். புள்ள இந்த தெலுவனால லைட் அடிச்சு பாரு. அந்த நேரம் அவையோட தெலுவனு லைட் அடிபடுது. ஏன்னா இந்த 2 பேர் வந்து அவற்றை சின்ன பொண்ணால் அடிக்க சோமமாக கண்ணிடுறாங்க. ஏன்னா ஆக்களை கூப்பிட்டு அங்கச்சி சொல்லி எல்லாரும் வந்து பார்த்தோம். ஓ சரியான சனம் தாத்தி.
நீங்கள் வேற நான் அப்படியே வந்து கொண்டு இருந்தேன் அப்படியே முதல் வந்துங்க இடது பக்கம் கண்டான். அப்போ வந்து இந்த கழுத்துக்கு வடிஞ்சு பெஞ்சு இந்த இதில் அப்படியே முடியா நின்றேன். அப்படியே புறா புறா தான் எனக்கு இப்போ இந்த ஆக்கள் வேற வேற தான் இந்த மச்ச கண்ணில் முட்டை வலி முட்டை வலிக்கு ஆக்களை கண்டப்புறம் இன்னும் கூட செய்தேன். நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க அப்போ நான் அவைய கண்ட உடனே நினைச்ச கடவுளே அவன் அங்கே அழுகுறான். நல்லதுக்கோ கெட்டதுக்கோ தெரியாமா எங்களுக்கு கெட்டதை காட்டிடாதங்க நல்லதை காட்டுங்க நீங்கள் மெனதாலே வேண்டிக்கொண்டு நான் அப்படியே போய் அதிலே இருந்துட்டேன். ஆக்கள் வந்தப்பல அதிலே இருந்துட்டேன். நாங்கள் நம்பி நான் நம்பிக்கை கூட ஒவ்வொரு வழியும் பாருங்க. ஒவ்வொரு வழியும் 4, 5 மணிக்குள்ள வந்து மண்டாடி தான் போகணும். இது உண்மையான சம்பவம். இந்த கண்ணால் கண்ட காட்சி ஏதா கண்ட காட்சி. இப்போ மடமாதமாக இப்போ வந்து போயிருக்கு ஆலயங்களுக்கு அப்படி அதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவையும் காட்சி கொடுக்குறது அந்த முறையெல்லாம் வரவேற்பு மாதாவில் நாங்கள் அந்த நேரம் பன்னியிலேருந்து போயிட்டு ஆடினோம். ஒரு 20 வருஷத்துக்கு முதற்காக நடந்தது வரவேற்பு மாதாட கூட்டில் இருந்த மாதம் ஆடினது மடுவில் அந்த நடு சந்தியில் இருக்கிற வரவேற்பு மாதம் அந்த இதை ஆடினது. அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு அது அவையோட அற்புதம் இனி அவைக்குத்தான் தெரியும். நாங்கள் அதை வெளிப்படுத்த வேண்டுதலை வந்து நீங்கள் சொல்கிற நேரம் தான் இது நடந்தது. எங்கள் மனதால நினைச்சு கொண்டு போனேன். எங்கள் பேரனுக்கு ஒரு கருதலும் இல்லாமல் நல்ல மாதிரி வெற்றியோட இந்த இது நடக்கணும். அவன் அந்த பயப்புறதை பயம் இல்லாமல் ஆக்கணும். பயப்புறா பயமாக இருக்குது. அவர் ஒரே ஒரு மகன் தான் எங்கள் மகளுக்கு போய் இப்போ 8 மாதம் பிரான்ஸுக்கு. அப்போ முன்ன கேஸுக்கு கூப்பிட்டு இருக்கிறா. அவருக்கு அது பயம் போல இருக்கா. என்னென்னு போய் சொல்கிறேன் என்ன மாதிரி கதைக்கிறது என்று தெரியாது. அப்போ நேற்று ஒரு 4 மணி கூட தாக்கி எடுத்து அழுதுறேன். அம்மா நான் பயமாக இருக்குது வரையாது. அப்போ தாய் சொன்ன 80 லட்சம் கடன்பட்டு போய் வந்து இங்கே என்ன செய்கிறேன் என்னன்னா அது எனக்கு ஒரு வேதனையாகவும் இருக்குது. எனக்கு இப்படின்னு சொல்லிட்டான்னு நினைச்சு கட்சியில் வந்தால் என்ன செய்கிறேன். அதாவது இந்த ஒரு பார் வந்து பார்த்துவியா சிட்டம் தான் வந்து 2 சிட்டம் வந்து அவங்க கண்ணி 2 சொன்னேன். நாங்கள் இருக்கேன் தான் பாதர் மேற்கு அவங்க ஆரம்பிச்சு பாதர் மேர் வந்தது. நாங்கள் பாதர் மேர் இருக்கல. நாங்கள் உங்களுக்கு என்ன பேர் இருக்கா உங்களுக்கு? மெனோன்மெண்ட். நன்றி நன்றி நன்றி. சொல்லி கொண்டிருக்காங்க. அங்கேருந்து பார்க்க
ஒழுவி கொண்டிருந்தாங்க மகன்காரன் சொன்னார் வேறுத்ததாமா கண்ணீர் வந்து குருநாரன் மட்டும் சொன்னாங்க. ஆ ஆ அப்போ இப்போ டக்கண்டு மகன்காரன் சொல்லி அம்மா அப்படி மாற கண்களை வடிகிறது. ஆ அப்போ ஓடுக்கு பயத்தில் அயலுக்கு போய் சொல்லியிருக்கிறோம். ஆ அப்போ அயலுக்கு சொன்ன அப்புறம் அயல் ஓடி வந்து படம் பார்த்தா அப்படி வடிஞ்சு ஆ இதால் வந்து இதோட வந்து நிற்கிது. அப்படி சரி சரி ஆ ஆ கையில் எத்தனை மணிக்கா நேற்று 6 மணி 6 இரவு பின்னரம் பின்னேரம் ஆ ஆ வந்தாப்புல முழித்தனம் வந்து பார்த்தோம். சரி வந்து பார்த்தாப்புல தனங்கள் மிதிக்கப்பட்டு முக்கப்பட ஃபாதர் வந்துட்டு ஆ ஃபாதர் வந்து சொன்னார் இப்படி நெருக்கப்பட்டா அப்படின்னாரு. ஆ கோயிலை பிடிச்சி நாளைக்கு 9 மணி போல் வந்து எல்லாம் மடக்கி போட்டு போட்டு எடுக்காமல் தள்ளி 2 மண்டாளுங்க வழிபாடு. அப்போ என்ன பூசை நடந்தா ஃபாதர் வந்து அதே மாதிரி விடிய வந்து துறந்துட்டு ஆ எங்கட 2-3 பேர்ட்ட பொறுப்பில் பொம்பளைட்டு எங்கட பொறுப்பு ஆ சில நேரம் காணாமலும் பதபடியாக பார்ப்போம் சொல்லி இப்போ நாங்கள் விடியல நிற்கிறோம். சரி சரி இப்போ தான் போய் வந்துட்டு நிற்கிறேன். ஓகே ஓகே நேற்று பின்னேரத்துலேருந்து நடக்குது அப்படி கிணறு வந்து போய் கொண்டிருக்கணும். சரி இது ஒரு அற்புதம் தான். இப்போ மடமாதா எல்லா இடமும் எல்லாரும் வந்து போனபடியாக அந்த மாதாவுக்கும் ஒரு இது மாதிரி அந்த மாதாண்ட அருளால் எங்களுக்கு ஒரு புதுமை. மடமாதா இங்கேயும் வந்ததோ எங்கள் அடைக்கலம்மா கோயில், பெரிய கோயில், ஜாப்பர் கோயில், பஞ்சாங் கோயில் 4 பக்கம் சுற்றி வந்தோம். சரி சரி அதான் இது ஒரு சுடுவா கோயில் கோயிலே தான் பெருசுக்கு வந்து தேவாலயங்களுக்கு. அது ஒரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன எப்படி எங்களுக்கு ஒரு புதுமை ஒரு அதிசயம் மாதிரி எங்களோட வடவேலைக்கு கோயில் ஒரு எங்களுக்கு புதுமை ஒரு சார் அப்படிதான் ஒரு அருளோட தந்திருக்கிறார் எங்களுக்கு. ஒரு சமைக்கான காட்டி இருக்குது. எல்லா இடங்களையும் பேஸ்புக்கில் பார்த்து கேள்விப்பட்டு வந்து மாதாட்டை வழங்கி கொண்டு போகணும். நீங்கள் எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் மாதிரி ஒரு புதுமை வந்து தந்திருக்கிறோம். ஓகே இந்த கிராமத்தில் இல்லை சைவக்கார வீரக்காரன் எல்லாமே எல்லாரும் வந்து எல்லாரும் வந்து வழிபடுறாங்க. பேர் அதோட இதை ஃபாதர் போய் கதவை போட்டுக்கிட்டோம். வெடியாக பார்த்து 6 மணிக்கு கிட்ட போய் கண்ணாடி உடைக்கி கண்ணாடியெல்லாம் உடைஞ்சு கிடந்தாரு. இதெல்லாம் டைட் பண்ணி அப்படி. கோயிலோட பேர் என்ன? கோயிலோட பேர் என்ன? எந்த இடத்துல இருக்குது கோயில்? ஜால் பொன்மேன் ரோட் இறுதியாண்டு ஒரு ஆலயத்தில் அப்படி மாதாண்ட திருவத்தாளர் அந்த இடத்துல பேர் மடம் வீதி வீதியில் வடிவா இறுதியாண்டு ஒரு ஆலயத்தில் மாதாண்ட திருவத்தாளர் கட்டி ஒரு அதிசயம் வந்து ஒரு குருநார் அக்கா வந்து கண்டால அவன் காலமே ஜெபம் பின்னரம் போல ஏதோ தங்குற ஏதோ ஒரு வரம் கேட்டு வந்தவையா. சரி சரி அந்த இடத்துல வந்தா போல மான்காரன் சொல்லி வந்துட்டார். அந்த அக்கா வருவானே இப்போ வருவா. இப்போ 2 இவா மட்டும் ஒரு கூட்டிகிட்டெல்லாம் போகிறா வருவா. இப்போ இப்போ 4-5 வந்துட்டான். இப்போ வருவா. இந்த இடத்துல மழை வந்து இருக்கிறீங்களா? சரி ரெண்டே நாளைக்கு பிரான்ஸுக்கு போயிடும். நல்லது நடந்து ரெண்டு வந்து எனக்கு நல்லது நடந்து. சரியம்மா ஓகே. சொல்லுதான் என்ன நடந்தது? எனது அம்மா மாதாவே ஃபோட்டோ எடுக்கும் பொழுது இப்படி மூஞ்சா இருந்தது முகம். பிறகு இந்த மூஞ்சியெல்லாம் கருத்துள்ளது. ஓ அதுக்கு என்னன்னு தெரியல. நேற்று ஓ இந்த இப்படி வெள்ளையா இருந்தது. அதுக்கு பிறகு இந்த இப்படி மூஞ்சியெல்லாம் கருத்து போயிட்டு ஒரு அண்ணாக்கு காட்டு நேரம். அப்போ அது மாதிரி வித்தியாசமாக நடந்துருக்குது. உங்களோட பேர் என்ன? எனது பேர் அஸ்வினி. நீங்கள் அம்மாட மகனா? சரி சரி காட்டுங்க காட்டுங்க ஃபோட்டோ எடுப்போம். கஷ்டப்பட்டாங்க அது பெருசு இப்படி தான் எப்படி இருந்தது. நீங்கள் முறையாக்களை காட்ட நேரம் கருத்து முகம் மாறி இருக்குது. அட்ரஸ் சொல்லுங்க. இந்த ரோட்ல 112 அந்த இடத்துல இருக்குது இந்த ஆலயம். ஆலயத்தில் பேர் என்ன? பேர் மறந்துட்டேன். இது திரு ஆண்டவர்
இருதய ஆண்டவர் சொல்லுங்க வடிவா மடம் வீதி